அடுத்த வினா 2023-22 காட்டிய சுற்றில் 1 மைக்ரோஃபரட் 5 மைக்ரோஃபரட் கொள்ளளவிகளில் சேமிக்கப்படும் மின்னேற்றங்கள் முறையே. ஆக இந்த கொள்ளளவிகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாட்டை பார்த்தோம்னா அந்த அழுத்த வேறுபாட்டை கொள்ளளவத்தால் பெருக்க வர்றது சேமிக்கப்பட்டுள்ள மின்னேற்றங்களை தரும். சரி, இப்போ பார்ப்போம். இதுக்கு குறுக்கையான அழுத்த வேறுபாட்டை எப்படி காண்ற? எங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சுற்று எடுத்துக்கொள்ளும் 15 வோல்டேஜுங்கிற இந்த முதலாவது சுற்று எடுத்துக்கொள்ளும். இதிலிருந்து போகிற மின்னோட்டம் போய் இதனூடாக 5 ஓமினூடாகவும் போகும், இதன் கொள்ளளவினூடாகவும் போகும். கொள்ளளவி நிரம்பல் அடைஞ்ச உடனே இதனூடாக உள்ள மின்னோட்டமானது 0 அடைஞ்சிடும். ஆகவே இறுதியாக இந்த தடை 5 ஓமுக்கு குறுக்கே ஏதாவது அழுத்த வேறுபாடு நிகழுமா? நிகழாது. ஆகவே இந்த கம்பிக்கு குறுக்கே முழுதாக 15 வோல்டேஜுங்கிற அழுத்த வேறுபாட்டு நிலவும். அந்த அழுத்த வேறுபாடு முழுவதுமே இனி கொள்ளளவிக்கு தான் வழங்கப்படும். ஏன்? தடைக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு அழுத்த வீழ்ச்சி காணப்படாது. I = 0ங்கிறதால IR பெருக்கம் 0. ஆகவே இப்போ 1 மைக்ரோஃபரட்டில் வந்துட்டு ஏற்றங்கள் வந்துட்டு எவ்வளோ வரும்? 1 மைக்ரோ தர வோல்டேஜ் 15. ஆகவே 15 மைக்ரோ கூலோ. அடுத்தது பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் அடுத்த சுற்றுல வந்துட்டு கொள்ளளவத்தினூடாக மின்னோட்டம் ஓடாது. ஆனால் இந்த 5 ஓம் 10 ஓமுக்கு குறுக்காக மின்னோட்டம் ஓடிக்கொண்டிருக்கும். ஆகவே இதனூடாக மின்னோட்டம் காணப்படும். அந்த மின்னோட்டத்தில் பெறுமதி எவ்வளவு? அந்த மின்னோட்டத்தின் காரணமாக இந்த 15 வோல்டேஜுங்கிற முழு அழுத்தமும் இந்த 5 வோல்டேஜுக்கும் 5 ஓமுக்கு குறுக்கேயும் 10 ஓமுக்கு குறுக்கேயும் நேர்விகித சமனாக பங்கிடப்படும். ஏன்? V = IR படி மின்னோட்டம் ஒரே மின்னோட்டம் ஓடுது. ஆக ஐங்கிற மின்னோட்டம் ஓடி அதில் முடிவடையுது. இந்த ஒரே மின்னோட்டம் மாறிலியான மின்னோட்டம். ஆக V வந்துட்டு எப்படி இருக்கோ அதுக்கு R தடை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது குறுக்கையான அழுத்த வேறுபாடு காணப்படும். ஆகவே 15 வோல்டேஜ் மொத்தம் என்றால் இது 5 ஓமு குறுக்க 5 வோல்டேஜும் 10 ஓமு குறுக்க 10 வோல்டேஜ் என்ற அடிப்படையில் பிரிஞ்சு போகும். ஆகவே இப்போ 10 ஓமு குறுக்கே 10 வோல்டேஜ், இந்த 10 ஓமு குறுக்கையான 10 வோல்டேஜ் தான் முற்றுமுழுதாக இந்த 5 மைக்ரோஃபரட்டுங்கிற கொள்ளளவு குறுக்கே காணப்பட போகுது. ஏனென்றால் இந்த 10 ஓமுக்கு சமாந்தரமாக இந்த கொள்ளளவும் இணைக்கப்பட்டிருக்குது. அதனால் இப்போ வந்துட்டு 5 மைக்ரோஃபரட்டில் வந்துட்டு மின்னேற்றங்கள அளவு 5 மைக்ரோ தர 10 வோல்டேஜ். ஆகவே 50 மைக்ரோ கூலோ. இதை தர ஆன்சர் எத்தனாவது? 2வது முறையே என்று கேட்டீங்க. அப்போ ஓர்டரில் செல்லணும். 2வது. இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இந்த 15 வோல்டேஜுங்கிறதுலேருந்து வெளியாகிற மின்னோட்டமானது இந்த 1 மைக்ரோஃபரட்டுக்குள்ளால் ஆரம்பத்தில் போய் நிரம்பல் அடைஞ்சோடனே 0 ஆயிடும். ஆகவே இந்த சுற்றினூடாக மின்னோட்டம் காணப்படாது. இந்த சுற்றினூடாக மின்னோட்டம் இல்லை. ஆனால் குறுக்கையான 15 வோல்டேஜ் நிகழும். இந்த 15 வோல்டேஜும் இந்த 1 மைக்ரோஃபரட்டுக்கே வழங்கப்படும். அதுக்கு பின்னால் இந்த மின்னோட்டமானது இந்த 5 ஓமு குறுக்கே போய் இந்த 10 ஓமு குறுக்கே போகும். இந்த கொள்ளளவிய கன நேரத்தில் மின்னேற்ற பயன்படுத்தி அது நிரம்பல் அடைஞ்சோடனே 0 ஆகிடும். ஆகவே இங்கே சுற்று முழுவதுமாக மின்னோட்டம் எங்கே காணப்படும்? இந்த சுற்றுல தான் மின்னோட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் அந்த சுற்றுல வழங்கப்பட்டுள்ள தடைகளுக்கு குறுக்கே அழுத்தம் வந்துட்டு விகித சமனாக பிரியும் தடையிட பெருமானத்துக்கு ஏற்ப. அடுத்த வினா 2004-39 வரிப்படத்தில் காணப்படும் வளைவேலையின் AB புள்ளிகளுக்கிடையே உள்ள சமவலு கொள்ளளவம் யாது? இதில் எல்லாமே Cங்கிற கொள்ளளவத்தை கொண்டிருக்குது. இப்போ இதில் ஏங்கிற இடத்த VAங்கிற அழுத்தம் காணப்படுதுண்டா இது முதலாவது கொள்ளளவத்தை தாண்டி நான் இந்த அழுத்தத்தை VCன்னு எடுக்கேன். சரி, இங்கே VC அழுத்தம், இதுக்கு குறுக்கே எத்தனை VB அழுத்தம், இங்கே VB அழுத்தம். இதில் எங்களுக்கு சுருக்கியலுமான கொள்ளளவங்கள் ஏதும் இருக்கான்னு பார்த்து நாங்கள் சுருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த Cங்கிறது இந்த சமாந்தரமாக, அதாவது மின் ஓடுற பாதை இருக்குது தானே. உதாரணமாக நிரம்பல் அடைகிற வரைக்கும் மின் ஓடுற இந்த திசை வழியே இது பிரிஞ்சு இப்படியுமாக பிரிஞ்சு போகிற பாதைக்கு குறுக்கே இடையாக தொடுக்கப்பட்டீங்க. இப்படியான சுற்றுக்கள் இடையாக க்ராஸ் பண்ணி சுற்றுக்கள் கொள்ளளவங்கள் தடைகள் தொடுத்தால் அந்த இடத்த நாங்கள் யோசிக்க வேண்டிய தியரி உய்த்தனின் பாலம். எங்களுக்கு தடை பாடத்தில், அதாவது எலக்ட்ரிசிட்டியில் நாங்கள் படிச்சிருப்போம். எங்களுக்கு தெரியும் உய்த்தனின் பாலம்னு சொன்னால் 4 தடைகள் தொடுக்கப்பட்டு இந்த தடைகளுக்கு குறுக்கே ஒரு தடை ஒன்று தொடுக்கப்பட்டீங்க. இப்போ இதில் R1 R2 R3 R4 என்று சொன்னோம்னா R1 கீழ் R3ங்கிற விகிதமும் R2 கீழ் R4ங்கிற விகிதமும் சமனாமுண்டா இப்போ இந்த
இந்த தடையினூடாக R5ங்கிற தடையினூடாக மின்னோட்டம் ஓடாது. உதாரணமாக இது 2 ஓம் உண்டும், இது 4 ஓம் உண்டும், இது 5 ஓம் உண்டும், இது 10 ஓம் உண்டும் இருந்தால் இதில் விகிதங்கள் பாருங்கள் சமன். ஏன் இதை சுருக்கினோம்னா 4க்கு 10ங்கிறது 2க்கு 5, இதுவும் 2க்கு 5. ஆக விகிதங்கள் சமனாக இருந்தால் எங்களுக்கு தெரியும். உதாரணமாக இது குறுக்க நாங்கள் ஒரு 10 வோல்டேஜுங்கிற அழுத்தத்தை தான் கொடுக்க முடிச்சுன்னா 14 வோல்டேஜுங்கிற அழுத்தத்தை கொடுக்க முடிச்சுன்னா இது குறுக்க எத்தனை போகும் 4 போய் இது 4 போய், அப்போ இது உயர் அழுத்தம் இது தாழ் அழுத்தம்னு சொன்னால் ஆக இது 14ல் 4 இதுக்கு குறுக்க வேஸ்ட் ஆகும். ஆகவே 10 ஆகும். 10 இது குறுக்க வேஸ்ட் ஆகும். இதே போல தான் எங்கே நடக்கும், மேலுக்கு இருக்கிற கம்பியில் 2 5ங்கிறதால மேலுக்கு இந்த 2க்கு குறுக்க 4 வோல்டேஜ் வேஸ்ட் ஆகும். இதுக்கு 5 குறுக்க 10 வோல்டேஜ் விகிதத்தின் அடிப்படையில் 2க்கு 5 4க்கு 10ங்கிற விகிதத்தில் வோல்டேஜ் பிரியும். ஆகவே இதுக்கும் இந்த இடத்துல அழுத்தம் வந்துட்டு 10 வோல்டேஜுங்கிற அழுத்தம் தான் நிகழும். ஆக 10 வோல்டேஜ் R5க்கு குறுக்கே ஒரே சம அழுத்தங்கள்ங்கிறதால இதுக்குள்ளால மின்னோட்டம் ஓடுமா, மின்னோட்டம் போகாது. ஆகவே இந்த தடை விகிதங்கள் சர்வசமனாக காணப்படுவதால் இந்த தடைகளுக்கு நடுப்புள்ளியில் தொடுக்கப்படுற கம்பிகளுக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு 0 ஆகும். ஒரே அழுத்தங்களாக காணப்படும் அந்த கம்பி முனைகள். இதனால் அதனூடாக மின்னோட்டம் போகாது. அப்படி ஒரு தடை இல்லாத மாதிரியே நாங்கள் என்ன செய்யலாம், அந்த தடை இல்லைண்டே எடுக்கலாம் அந்த சுற்றுல. ஏன் அந்த தடை இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை, மின்னோட்டத்தை பிரிச்சும் எடுக்க போகிறதில்ல, அது வேலை செய்ய போகிறதும் இல்லை. ஆகவே இதே சேம் தியரி தான் நாங்கள் இங்கே கொள்ளளவிக்கு யூஸ் பண்ணுவோம். உதாரணமாக 2 கொள்ளளவிகள், கீழுக்கு 2 கொள்ளளவிகள், இதில் ஒரு கொள்ளளவி C 3C, இன்னும் ஒரு கொள்ளளவி 3C 9Cன்னு சொன்னால் இப்போ இதுக்கு நடுவில் நாங்கள் இன்னொரு கொள்ளளவி இணைச்சோம்னா அந்த கொள்ளளவியை நாங்கள் அது இருக்கின்றே இருக்க தேவையில்லை. ஏன் இந்த கொள்ளளவி வந்துட்டு உயிர்த்தனின் பால தத்துவத்தின்படி அதாவது இது குறுக்க ஒரு அழுத்த வேறுபாடு ஒன்று கொடுப்போம். இந்த அழுத்த வேறுபாடு பிரிஞ்சு இதுக்கு ஒரு அழுத்தம் ஒன்று கிடைக்கும் VC, எவ்வளோத்தொரு அழுத்தம் ஒன்று கிடைக்கும் அதையும் VC டேஸ் எடுப்போம். இந்த 2 அழுத்தங்களுமே எப்பயும் சமனாக காணப்படும். ஏன் விகிதம் 2க்கும் 1ங்கிறதால இது குறுக்கான சம அழுத்தம்ங்கிறதால அந்த அழுத்தம் பிரிஞ்சு இழக்கப்படுற வீதம் வந்துட்டு சம அளவில் காணப்படும். ஆகவே VC1ங்கிற அழுத்தங்கள் சர்வசமனானவை. ஆக சர்வசமனான அழுத்தங்கள் தான் அழுத்த வேறுபாடு இல்லை. ஆகவே அதனுடைய மின்னோட்டம் 0, அதாவது மின்னோட்டமே ஓடாது. ஆகவே அதில் சேமிக்கப்படுற ஏற்றம் 0 ஆகும், அழுத்தம் 0. ஆகவே இப்படி ஒரு கொள்ளளவு இல்லைன்னு எடுத்தே நாங்கள் இந்த சுற்றை சுருக்கலாம். இதே தியரி தான் நாங்கள் இங்கேயும் பாவிக்க வேண்டி வரும். இப்போ பாருங்கள், இந்த நடுவால் க்ராஸ் பண்ணிக்கிற இந்த கொள்ளளவியானது உயிர்த்தனின் பால தத்துவத்தின்படி அமைஞ்ச ஒரு கொள்ளளவியாண்டு பார்க்குறதுக்கு நாங்கள் இங்கே இருக்கிற எங்களுக்கு சுருக்கேலுமான கொள்ளளவிகளை நாங்கள் சுருக்கணும். இது ரெண்டையும் பாருங்கள், இது ஒன்று கொண்டு என்ன சமாந்திரம், இடையில் ஏதாவது க்ராஸ் பண்ணுற வேறு இணைப்புகளிகா இல்லை. இந்த 2 இணைப்புகளுமே நாங்கள் ஒண்டா அதாவது இந்த கம்பியை வெட்டுட்டு இந்த மூலையையும் ஒன்றாக சேர்த்துடலும். ஆகவே அப்படி சேர்த்துட்டோம்டா இது சியும் சமாந்தரமாக காணப்படுது. ஆகவே இதண்ட விலையில் என்னென்று வரும் 2C என்று வரும். சரி, அதே மாதிரி இதண்ட விலையில் என்னென்று வரும் 2C என்று வரும். ஆகவே நான் இந்த புதிய சுற்றை கீர்ந்த பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், நான் இந்த 2C வந்துட்டு எங்கே போடப்பட்டீங்க, இந்த அறைக்கு 2C சுருக்கப்பட்ட 2C. இப்போ இந்த சிக்கு 2Cங்கிற விகிதம் சமனாக காணப்படுறதால இந்த நடுவில் காணப்படுற இந்த சிக்குள்ளால் எந்த மின்னோட்டமும் ஏற்றங்களும் சேமிக்கப்படாது. ஆகவே இந்த சியை நாங்கள் வெட்டிட்டு யோசிக்க முடியால் இப்போ பாருங்கள் சியும் 2Cயும் என்ன தொடர். ஆகவே இந்த C2C தொடருக்கான விலையில் என்ன வரும், C தர 2C இன் கீழ் C + 2C. ஆக C + 2C வந்துட்டு 3C. ஆக CC வெட்டுப்பட்டு போயிடும். 2C/3ங்கிறது தான் இதர விலையுள். ஆகவே இப்போ நாங்கள் இதென்னம் சுருக்கெழினோம்டா இந்த C மட்டும் விலையுள் அமைஞ்ச மேலுக்கு வந்துட்டு என்ன 2C/3. இதே போல தான் இங்கால சைட்லேயும். ஆகவே மேலுக்கு இங்கால சைட்லேயும் வந்துட்டு என்ன 2C/3 என்று வரும். இங்கால B முடிவிடும், இது A முடிவிடும். ஆக இந்த 2C/3 ரெண்டுமே சமாந்தரம். ஆகவே டிரெக்டாக கூட்டுப்படும் 4C/3 என்று வரும். இந்த 4C/3ங்கிற இதர விலையிலும் இந்த சியும் என்ன ஒன்று கொண்டு தொடர். ஆகவே இதர சமான கொள்ளளவம் காண சொன்னால் அப்போ சிக்கும் 4C/3க்கும் சமான கொள்ளளவம் என்ன வரும், 4C/3 × C இன் கீழ் 4C/3 +
சி. ஆகவே நான் 3 பொம்மை சேர்த்துட்டா மேலுக்கு 3, ஆகவே 7 C/3 வரும். இந்த சிசி வெட்டுப்பட 3 வெட்டுப்பட 4 C/7 என்ற ஆன்சர் வரும். இந்த ஆன்சரை தரக்கூடியது 5வது ஆன்சர் வரும். வினா 2009-6 உருவில் காணப்படும் ஏபி என்னும் இரு கொள்ளளவிகளில் சேமிக்கப்படும் மின்னேற்றங்களின் பருமன்கள் முறையே. ஆக இது குறுக்கு எவ்வளோ அழுத்த வேறுபாடு இருக்கி காணப்படுது பார்த்தோம்னா அப்போ அழுத்த வேறுபாடு தர சி கொள்ளளவம் சமன் Q மின்னேற்றமாக காணப்படும். ரைட், இப்போ பார்ப்போம். இது மிகவும் இலகுவான வினா, கொஞ்சம் சுற்ற குழப்பி தந்திக்காங்க. இப்போ இங்கே ஏங்கிற இந்த கொள்ளளவம் இது மேல் சுற்றுல 2 வோல்டேஜுக்கு சமாந்தரமாக காணப்படுது. பாருங்கள், இந்த ஏயை நான் மூவ் பண்ணி இப்படியும் போடலாம். என்ன இதே மாதிரி இந்த பியை நான் மூவ் பண்ணி இப்படியும் போடலாம். இது நான் இந்த ஏபியை வந்துட்டு நான் இப்படி போடலாமா? அதாவது 2 வோல்டேஜ் குறுக்கான 2 மிருக்கி. ஆகவே இதை நான் ஏ என்றும் இதை நான் பி என்றும் போடலாமா? அது அவங்க மேல் கீழ் பக்கங்களாக காட்டப்பட்டிருக்காங்க. இதான் இந்த சுற்று, விளங்குதா? ஆகவே இது 2 மைக்ரோஃபாரட், இது 3 மைக்ரோஃபாரட். ரெண்டுக்கும் குறுக்காகவே என்ன அழுத்தம் நிகழும்? 2 வோல்டேஜுங்கிற அழுத்தம் தான் நிகழும். ஆகவே Q = CV படி இது 2 மைக்ரோண்டா வரக்கூடியது மைக்ரோ கூலும். ஆகவே E2 4, ஏக்கு 4, பிக்கு E3 6. ஆகவே 4ம் 6ம் 5வது ஆன்சர். அடுத்த வினா 2010-48 PQRS என்பன ஒவ்வொன்றும் பரப்பு A உடைய 4 சமாந்தர கடத்தும் தட்டுக்களாகும். PS ஆகியன நிலைத்த தட்டுக்களாகும். உருவில் காணப்படுகின்றவாறு QR ஆகிய இரு தட்டுக்களும் மேலேயும் கீழேயும் ஒருமிக்க அசைக்கத்தக்கவாறு ஒரு விரைத்த கடத்தியினால் தொடுக்கப்பட்டுள்ளன. தொகுதியின் சமான கொள்ளளவம் யாது என்று கேள்வி கேட்காங்க. ரைட், இப்போ இதில் இந்த கேள்வியை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கணும். அந்த விஷயத்தை நான் இறுதியில் சொல்கிறேன். இப்போ நாங்கள் இந்த கேள்வியை ப்ராப்பராக செய்கிற மாதிரி செய்வோம், சரியா? இப்போ இந்த கொள்ளளவம் C1 எடுத்தோம்னா இதை C2 எடுத்தோம்னா எங்களுக்கு விலையில் கொள்ளளவம் கேட்காங்க. இது தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. ஆகவே ஒன்றிங்கள் C = ஒன்றிங்கள் C1 + ஒன்றிங்கள் C2 வரும். இதில் நாங்கள் கொள்ளளவுக்கான சமன்பாடு எங்களுக்கு தெரியும். A(ε0) இங்கே எந்த மின்னுலைய பதார்த்தங்களும் இடப்படலை. அப்போ ε0 மட்டும் எடுப்போம். εr தேவையில்லை, ஒன்று தானே. அதன் கீழ் D. ஆக இப்போ ஒன்றிங்கள் சீண்டு வர நேரம் இது நிகர்மாற்றப்படும். A(ε0) இது எல்லா தட்டுக்களுக்கும் ஒன்று. ஏன் சர்வசமனான தட்டுக்கள், 4 சமாந்தர தட்டுக்கள், சரி. ஆகவே A(ε0) மேல் D PQக்கு இடையிலான தட்டுக்கள வேறாக்கம் சக இதுக்கும் A(ε0) தான் வரப்போது, DRS என்று வரப்போகுது. ஆக ஸ்டார்ட்டில் நான் உங்களுக்கு ப்ராப்பரான வேயை காட்டித்தரேன். ஆகவே A(ε0) நீங்கள் பொதுவாக எடுத்தீங்கன்னா DPQங்கிற வேறுபாடு DRSங்கிற வேறுபாடு அது சமன் ஒன்றிங்கள் C. இப்போ எங்களுக்கு C தானே தேவை. ஆகவே A(ε0) BPQ + DRSங்கிற இந்த வேறுபாட்டுகள கூட்டுத்தொகை. ஆக இங்கே பாருங்கள், எங்களுக்கு DPQ DRS ரெண்டுக்குமான வேறுபாடு இது X என்று தரப்பட்டிருக்குது, இது தரப்படலை. ஆக தரப்பட்ட கணியங்கள் சார்பாக செல்லக்கூட்டாது. நாங்கள் எப்படி செல்லலாம்? இது ரெண்டும் தான் எங்களுக்கு தேவை. ஆக நாங்கள் அதை முழுவதுமாக A, அதில் இந்த இடைத்தூரம் B. ஆக ஏயிலிருந்து பியை கழிச்சோம்னா இந்த 2 ஸ்பேஸும் வருமா இல்லையா? ஆகவே இதை நாங்கள் இப்படி செல்லலாம், என்ன A - B என்று. ஆகவே தரப்பட்டதில் ஆன்சர் எத்தனாவது? 5வது ஆன்சர். இது எங்களுக்கு ப்ராப்பராக விளங்க வேண்டியது, தெரிய வேண்டியது. எங்களுக்கு தெரியும் இதில் C = A(ε0D) தொடராக இணைக்கப்படுற நேரம் C என்ன செய்யும்? நிகர்மாறுகளாக ஆக்கப்பட்டு கூட்டப்படும். நிகர்மாறாக ஆக்கப்பட்டு கூட்டப்படும் என்று சொன்னால் ஒன்றிங்கள் C வந்துட்டு எப்படி வரும்? ஒன்றிங்கள் A(ε0) மேல் D என்று வரும். இது மாறிலியாக இருக்க Dக்கள் எல்லாமே சாதாரணமாக கூட்டப்படும். இதிலிருந்து நாங்கள் என்ன முடிவு எடுக்கலாம்னா, தொடராக கொள்ளளவிகள் தொடுக்கப்பட்டு எங்களுக்கு விலையில் கொள்ளளவம் கேட்டால் நாங்கள் இடைத்தூரங்களை டிரெக்டாக கூட்டேலும். ஆக விலையில் கொள்ளளவுக்கான சமன்பாடு நாங்கள் டிரெக்டாக A(ε0) DPQ + DRS கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். ஏன் எங்களுக்கு தெரியும் இது எப்படியும் நிகர்மாறாக ஆக்கித்தான் கூட்ட போகிறாங்க. நிகர்மாறாக ஆக்கி கூட்ட போகிற டைமில் இந்த D ஆனது டிரெக்டாக அடி சமனாகிக்கும் போது நேரடியாக கூட்டப்படும். ஆகவே இதை நாங்கள் டிரெக்டாகவே கூட்ட இயலும். ஆக நாங்கள் விலையில் கொள்ளளவுக்கு இவ்வளவு ஸ்டெப் செய்யணுமா? இவ்வளவு ஸ்டெப்பை யோசிக்கணுமா? யோசிக்கவும் தேவையில்லை. ஆகவே எங்களுக்கு இன்னும் நான் உங்களுக்கு இலகுவாக வழங்கப்படுத்துகிறேன்னு சொன்னால் நீங்கள் இப்படியும் பார்க்க தேவையில்லை. எங்களுக்கு தெரியும் இந்த முடிவிடம் ப்ளஸ் இந்த முடிவிடம் மைனஸ் இது ப்ளஸ் காரணமாக இந்த Q தட்டானது மறையேற்றப்படும்.
பி தட்டானது ப்ளஸ் சேர்க்கப்படும். இது நடுநிலையான தட்டு தானே கியூஆர்எஸ். ஆகவே இந்த வெளியில் கொடுக்கப்படுற இந்த அழுத்த வேறுபாடு காரணமாக இந்த கியூஆருங்கிற தட்டுகள் ஒரே இணைப்பில் இருக்கிறது. ஒரு நடுநிலையான தட்டுகள் ப்ளஸ் மைனஸ் என்று பிரிவடையும். ஆகவே தட்டோட ஆறுக்கு ப்ளஸ் போமே, இது இங்கால வெளியில் இருக்கிற மைனஸால் கவர்ந்து இழுக்கப்படும். ஆகவே இப்போ பார்ப்போம் பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த அதாவது இந்த நடுவில் இருக்கிற இந்த ரெண்டு தகட்டின் காரணமாக இதுக்கு நடுவில் எந்த ஒரு கொள்ளளவும் வரல. இது நாங்கள் என்ன செய்யலாம், இந்த தகட்டை நெருக்கி கியூவையும் ஆரையும் ஒரு பொது தகடாக மாற்றிடும். அப்படி மாற்றினோம்டா பாருங்க, அப்போ இடையில் கிட்டத்தட்ட இந்த ப்ளஸ்லேருந்து தான் இந்த மைனஸே வந்து முடிகிற மாதிரி இருக்கு பாருங்கள். அதாவது இந்த கியூஆர் தட்டுங்கிறது நடுநிலையான தட்டு. நடுநிலையான தட்டுங்கிறத புறக்கணித்து நாங்கள் இது ரெண்டையும் சேர்த்துட்டோம்டா இந்த பிக்யூங்கிற ஸ்பேஸ் ஆர்எஸ்ங்கிற ஸ்பேஸ் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டோம்டா இப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் அதை உண்டாக்கிட்டோம். ஆக இதான் ஆர் தட்டு கியூஆர் தட்டு ஒட்டி வைக்கிறோம். இது பி தட்டு, இது எஸ் தட்டுண்டா. இப்போ நாங்கள் அழுத்த வேறுபாடு சொன்னோம், இந்த ப்ளஸ்லேருந்தே டிரெக்டாக என்ன செய்கிறேன், இந்த மைனஸ் வர மாதிரி தானே பாருங்கள். ஆக இதிலிருந்து எங்களுக்கு வழங்குது என்னென்னா, இதில் விலையில் கொள்ளளவுங்கிறது மொத்தம் அந்த இடைப்பட்ட தூரத்தை டிரெக்டாக கூட்டுறதுக்கு சமன். ஆகவே இது நாங்கள் கொள்ளளவும் சேர்மான கொள்ளளவுன்னு பார்க்காம டிரெக்டாகவே என்ன செய்யலும், கூட்டி உடையலும். அடுத்த வினா 2011-27 கொள்ளளவம் சியுடைய சர்வசம கொள்ளளவுகளை கொண்ட ஏபிசி என்னும் 3 ஒழுங்கமைப்புகள் உருக்களில் காணப்படுகின்றன. ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்படும் போது இந்த ஒழுங்கமைப்புகளின் சமவெளு கொள்ளளவங்கள், அப்போ சமவெளு கொள்ளளவுங்களை நாங்கள் கண்டுட்டு அதை என்ன செய்யணும், ஏறு வரிசைப்படுத்தணும். எங்களுக்கு தெரியும் சமாந்தரமாக இணைக்கப்படுற டைமில் டிரெக்டாக என்ன செய்யும், கூட்டுப்படும். தொடராக தடை இணைக்கிறது ஒன்று தான், சமாந்தரமாக கொள்ளளவு இணைக்கிறது ஒன்று தான். ஆகவே இதர விலையில் கொள்ளளவம் C+C+C என்னென்று வரும், 3C என்று வரும். இதே போல் பீடே பார்ப்போம். பியில் வந்துட்டு இந்த ரெண்டு சியும் சமாந்தரமாக இணைக்கப்பட்டு அந்த ரெண்டுக்கும் இது தொடராக இணைக்கப்பட்டு, ஆக சமாந்தரமாக இணைக்கப்பட்டுக்கிற விலையில் என்ன 2C என்று வரும். அந்த 2Cயும் இந்த சியும் வந்துட்டு இப்போ என்ன தொடர். ஆக 2C தொடர் என்றால் எங்களுக்கு தெரியும் ரெண்டு கொள்ளளவுகள் தொடராக இணைக்கப்பட்டால் C1 C2 என்று சொன்னால் C1 C2 இங்கில் C1 + C2 என்று இதில் விலையில் வரும். சரி, இது நாங்கள் தியரியில் பார்த்திக்கிறோம். ஆகவே இங்கே C2Cண்டா C தர 2C இன்கீழ் C + 2C, ஆகவே இது 3C என்று வரும் கீழுக்கு. ஆக இதில் CC வெட்டுப்படுகின்றா 2C/3 என்று வரும் ரெண்டாவது. மூன்றாவது பாருங்கள், இது ரெண்டு சி வந்துட்டு தொடராக இணைக்கப்பட்டிருக்குது. தொடராக இணைக்கப்பட்டிருக்கிற விலையில் என்ன செய்யும், அதாவது அதர அரவாசாக காணப்படும். அதில் எத்தனை இப்போ சமனான கொள்ளளவுகள் எத்தனை தொடராக இணைக்கப்பட்டதோ அத்தனை நம்பரால் நாங்கள் பிரிக்கணும். இப்போ 3 தொடராக இணைக்கப்பட்டதுன்னா C/3 என்று வரும். இது 2 இணைக்கப்பட்டதுங்கிறதால C/2. அல்லது நாங்கள் ப்ராப்பராக செய்கிறோண்டா 2C என்றா C தர C கீழ் என்ன வரும், C+C என்று வரும். ஆகவே C+Cங்கிறது என்ன 2C. ஆக இதில் சிசி வெட்டுப்படுத்தினா C/2 என்று ப்ராப்பராக வரும். இப்படி நாங்கள் காண தேவையில்லை, நாங்கள் டிரெக்டாகவே C/2 என்று போடையிலும். சரி, ஆக 1 C/2 கண்டுட்டோம். இப்போ இந்த C/2க்கு அடுத்த C வந்துட்டு என்ன சமாந்தரமாக காணப்படும். சரியே, ஆகவே இப்போ இந்த C/2ம் Cயும் சமாந்தரம். ஆகவே டிரெக்டாக கூட்டணும். ஆக C சக C/2 ரெண்டை போட்டோம்னா ரெண்டு மேலுங்களும் பெருக்கணும்னா 3C/2. ஆக மூன்றாவது 3C/2, இது 2C, இது 2C/3, இது 3C. அப்போ இதில் எது கூட, ஏறு வரிசை சொன்னால் சின்னதுலேருந்து பெருசுக்கு கொண்டு போகணும். ஆக சிறியது மிகவும் சிறியது எது, B, அதுக்கு பின்னால் C, அதுக்கு பின்னால் ஆகவும் பெருசி 3CA A. ஆக BCA என்ற ஒழுங்கில் வரும் இரண்டாவது ஆன்சர். அடுத்த வினா 2011-34 உருவில் கொள்ளளவம் சியுடைய சர்வசம கொள்ளளவுகள் ABC என்னும் 3 வெவ்வேறு ஒழுங்கமைப்புகள் காணப்படுகின்றன. பின்வருவனவற்றில் எது ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட ABC ஆகியவற்றின் சேர்த்தி கொள்ளளவங்களின் பெருமானங்களை சரியாக வகை குறிக்கின்றது. ஆக இதில் நிறைய கேள்விகள் வருது. தொடர் சமாந்தரத்தில் இது தொடராக இணைக்கப்பட்டு தொடராக எத்தனை இணைச்சாலும் அத்தனை நம்பரால் பிரிக்கணும். ஆகவே இது 3 தொடராக இணைக்கப்பட்டு C/3 என்று வரும். இதில் 2 சமாந்தரமாக இணைக்கப்பட்டா இது 2 விலையில் 2C என்று வரும். அந்த 2C இந்த Cக்கு தொடராக இணைக்கப்பட்டிருக்குது. ஆகவே 2C × C/2C + C. ஆக 2C + C 3C என்று வரும். ஆக இதில் CC வெட்டுப்பட்டிருக்கின்றா 2C/3ங்கிறது இதர விலையில் பீட. சீடையை பாருங்கள், 2 என்ன தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. ஆகவே C/2 அதோட இந்த C சமாந்தரம் கூட்டுப்படும். ஆக 3C/2 என்று வரும். இதை நாங்கள் ஏறு வரிசைப்படுத்தினோம்னா முதலாவது ஆகவும் சிறியது எது C/3 என்றது, அதாவது A.
அதுக்கு பின்னால் பி, ஆகவும் பெரியது சி. ஏபிசி என்ற ஒழுங்கில் வரும் ஆன்சர் முதலாவது. வினா 2012-48. ஒரு தாங்கியில் உள்ள எரிபொருள் மட்டத்தின் உயரத்தை துணிவதற்கு ஒரு வாகனத்தில் உள்ள எரிபொருள் கணிச்சி இரு செவ்வக உலோகத் தகடுகளால் செய்யப்பட்ட ஒரு சமாந்தர தட்டு கொள்ளளவியை பயன்படுத்துகின்றது. உலோகத்தட்டுக்கள் ஒவ்வொன்றும் அகலம் டபிள்யூவையும் உயரம் எல்லையும் உடையன. ஆக உலோகத்தட்டுகளாக இங்கே குறிப்பிடுறது என்ன? ஏபிசிடி பிக்யூஆர்எஸ். பார்ப்போம். ஏபிசிடி. ஆகவே இது ஒரு உலோகத்தட்டாக கருதுகிறாங்க. அடுத்த உலோகத்தகட்டை பாருங்கள். ஆக இங்கே எங்களுக்கு உலோகத்தகட்டை 3Dயில் வழங்கப்படுத்துகிறாங்க. சரி, நாங்கள் வளமையாக படித்த தியரி தான் 3Dயில் இதை அப்ளை பண்ண போகிறோம். சரி, இந்த உலோகத்தகடுகள் ஒவ்வொன்றும் அகலம் டபிள்யூவையும், டபிள்யூ தரப்பட்டிருக்குது அகலமாக, உயரம் எல் உயரம் மொத்தமாக, தட்டுக்களுக்கிடையே உள்ள எரிபொருள் மட்டத்தின் உயரம், ஆகவே எரிபொருள் H உயரத்துக்கு காணப்படுகிறது. வளி எரிபொருள் கொள்ளளவிகளின் சேர்மானத்தின் பலித பயன்படும் கொள்ளளவத்தை உரிய சுற்று E துணிகின்றது. இத்தொகுதியின் பலித கொள்ளளவத்தை தருவது. ஆகவே எரிபொருள்ற மின்னுலைய மாறிலியை தந்திருக்கி K. ஆக எங்களுக்கு தெரியும் வலியிட வந்துட்டு மின்னுலைய மாறிலி K சமன் 1. ஆகவே நாங்கள் இதை Kன்னு எடுப்போம், இதை 1ன்னு எடுப்போம். சரி, ரைட். இப்போ கேள்வி செய்வோம். இதில் பாருங்கள், நாங்கள் இந்த தரப்பட்ட ஏபிக்யூபிங்கிற இந்த முகத்தின் பக்கம் நாங்கள் கவனம் செலுத்துவோம். இந்த கீற இந்த வரையப்படுற முகத்தின் பக்கம் கவனம் செலுத்தினோம்டா நான் அந்த ஏபிங்கிற முனையை இப்படி எழுதுகிறேன், மற்றது என்ன பிக்யூங்கிற முனையை இப்படி எழுதுகிறேன். இதில் சரியாக H உயரத்துக்கு என்ன செய்யுது? எரிபொருள் காணப்படுது. அப்போ பேலன்ஸ் வந்துட்டு என்ன? L-H உயரத்துக்கு வழி காணப்படுது. இது ரெண்டும் வந்துட்டு இந்த ஏபிபிக்யூங்கிறது ரெண்டு வெவ்வேறு தட்டுகள். இது ஒரு வெற்றிட ஒரு முடிவிடத்துக்கு இணைக்கப்படுது, அடுத்த முடிவிடத்துக்கு மற்ற பிக்யூ தட்டு இணைக்கப்படுது. ஆகவே இது ரெண்டு கடையில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் இடைப்பட்ட டியாக இருக்க போகுது. விளங்குதா? அதை டி என்றே தந்திருக்காங்க கேள்வியில் எங்களுக்கு. அப்போ எங்களுக்கு இதில் தேவை என்ன? இந்த தட்டின பரப்பளவு எதை வச்சு காணலாம்? நீளம் தர அகலம். நீளம் வந்துட்டு இங்கே என்ன? நாங்கள் 3D படத்தில் பார்த்தோம்னால் டபிள்யூங்கிற நீளமுடைய தட்டு, அகலம் வந்துட்டு என்ன? எல்லுங்கிற உயரம். ஆக இதில் ஒவ்வொரு கொள்ளளவிகளும் பரப்பு வந்துட்டு வித்தியாசப்பட போகுது. இடைப்பட்ட தூரம் ஒன்று தான், ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் உண்டு. ஆனால் இது எண்ணெய் காணப்படுற பரப்பு கீழுக்கு வரும் என்னண்டு, அதாவது Hங்கிற உயரமும் தர நீளம் என்ன? டபிள்யூங்கிற நீளமும். ஆகவே எண்ணெய் காணப்படுற பரப்பளவு வந்துட்டு ஒயில் காணப்படுற பரப்பு H×W. இது வலி காணப்படுற பரப்பளவு வந்துட்டு L-H. மொத்த நீளம் L என்றால் அதில் என்ன நிரம்பிக்கிற H என்றால் L-H. அதான் மிச்சம் இருக்கிற வலி காணப்படுற உயரம் தர நீளம் W. இப்போ இந்த சமன்பாடுகளை நாங்கள் போட்டு தனித்தனியே, இப்போ எங்களுக்கு தெரியும் பலித கொள்ளளவு காண்ற முறை, இது C1 கொள்ளளவம், இது C2 கொள்ளளவம் எடுப்போம். ரெண்டு கொள்ளளவுகளையும் தனித்தனியே காணும். சரி, ஏன் ரெண்டில் வந்துட்டு மின்னுலைய மாறிலியும் வேறு. வலியிட மின்னுலைய மாறிலி 1, இதில் மின்னுலைய மாறிலி K என்று பெருமானம் தந்திருக்காங்க. சரி, ஆகவே இதை நாங்கள் இப்போ தனித்தனிய கொள்ளளவத்தை கண்டுட்டு இந்த கொள்ளளவிகள் ரெண்டுமே சமாந்தர இணைப்பா தொடர் இணைப்பா, இது நாங்கள் தியரி கிளாஸில் அழகான முறையில் விளங்கப்படுத்திக்கிறோம், போய் பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த ப்ளஸ் மைனஸ் வந்துட்டு இந்த தட்டுன்ற ப்ளஸ்ஸுங்கிறதுக்கும் மைனஸுங்கிறதுக்கும் உருவாக்கும். இதில் இந்த ஏயில் இருக்கிற வழியில் இருக்கிற தட்டும் ப்ளஸ்லான் இருக்கி, அதே நேரம் இங்கால தட்டு எண்ணெய் இருக்கிற தட்டும் ப்ளஸ்லான். ஆகவே இந்த கம்பியை நான் ரெண்டாக பிரித்து தனித்தனியாக போடுறது ஒன்று தான், இப்படி ஒன்றாவே போடுறது ஒன்று தான். ஆகவே இங்கே நான் இதை படத்தை எப்படி கீறணுண்டா, தனித்தனியே இந்த வலி இருக்கிற கொள்ளளவியை, அடுத்தது எண்ணெய் இருக்கிற கொள்ளளவியை தனியே பிரிச்சலினுண்டா, தனித்தனி கம்பிகளை கொடுத்துண்டா இதே மாதிரி படம் வரும். ஆகவே இது என்ன? இது சமாந்தர இணைப்பு. பாருங்கள், ஒரே அழுத்தங்கள் காணப்படுகிறது. ஆக ஒரே அழுத்த வேறுபாடு தனக்கு குறுக்கே காணப்படுது. ஒரே தட்டங்கள் வந்துட்டு ஒரே வகையான ஏற்றங்களை கொண்டிருக்கி, இங்களையும் மைனஸ். ஆகவே இது சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு தெரியும் சமாந்தரமாக இணைக்கப்பட்ட விலையில் கொள்ளளவமானது C1 தனித்தனி கொள்ளளவங்களை கூட்டுத்தொகையாக இருக்கும். ஆகவே இப்போ தனித்தனி கொள்ளளவங்கள் என்னென்று வரும்? அதாவது ஓயில், ஃபஸ்ட்டுக்கு ஓயில் எடுத்தோம்னா ஓயில் இன்ட்டு எப்சைலான்0 K. ஏன் ஓயில்ற மின்னுலை மாறிலி K. கீழுக்கு என்னென்று வரும்? இடைப்பட்ட தூரம் D ப்ளஸ் மற்றது என்ன?
ஏஆர் இன்டு எப்சைலான் நோட் அதில் கே வந்துட்டு என்ன ஒன்று தான். ஆகவே ஏ எப்சைலான் நோட்டின் கீழ் டி என்று வரும். அதுக்கும் டி தான். இங்கே எங்களுக்கு மாறுபட போகிறது என்ன, ஏ ஒயிலுங்கிறது ஹெச் இன்டு டபிள்யூவால் குறிப்போம் இங்கே வந்தபடி. அதே மாதிரி ஏஆருங்கிறது எல் மைனஸ் ஹெச் இன்டு டபிள்யூன்னு குறிப்போம். இதில் என்ன செஞ்சுக்காங்க, பொதுவாக எடுத்து சுருக்கிக்கிறாங்க. ஆகவே சியை நாங்கள் இதில் பொதுவாக எடுக்கலாம், டபிள்யூ எடுக்கலாம், கீழுக்கு டி எடுக்கலாம், எப்சைலான் நோட் எடுக்கலாம். இது அனைத்தையும் எடுத்தால் பொதுவாக என்னென்று வரும், ஹெச்கே ப்ளஸ் எல் மைனஸ் ஹெச் என்று வரும். இதில் இவங்க இன்னும் வந்துட்டு உள்ளுக்கு இந்த அடைப்புக்குள்ளே இருக்கிறதையும் பொதுவாக எடுத்து காட்டிக்காங்க. ஆகவே நாங்கள் இந்த அடைப்புக்குள்ளேயும் இன்னும் எச்சையும் பொது எடுக்கலாம். ஆக சி வந்துட்டு டபிள்யூ எப்சைலான் நோட் ஓவர் டி இன்ட்டு நாங்கள் எல் ப்ளஸ் ஹெச்சை பொதுவாக எடுத்தோம்டா கே மைனஸ் 1. முதலாவது அடுத்த வினா 2013-42. உருவில் காணப்படுகின்றவாறு ஒவ்வொரு தட்டினது மையங்களினூடாக அவற்றுக்கு செங்குத்தாக செல்லும் போது அச்சு பற்றி சுழலத்தக்க இரு சர்வசம அரைவட்ட உலோகத்தகடுகளை கொண்டு ஒரு மாறும் சமாந்தர தட்டு கொள்ளளவி செய்யப்பட்டுள்ளது. ஒரு தட்டு தொடர்பாக மற்றைய தட்டு மாறா கோணக்கதி ஒமேகாவுடன் சுழலுமெனின். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், மாறா கோணக்கதி ஒமேகா உடன் சுழலுமெனின் நேரம் டீயுடன் கொள்ளளவின் கொள்ளளவு சி இன் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. ரைட். இது இந்த கேள்வி செய்கிறதுக்கு முதல் எங்களுக்கு சில பேசிக்கான விஷயங்கள் தெரியணும். ஒரு கொள்ளளவு இருக்கி அதில் ஒரு தட்டு சின்னது மற்றைய தட்டு பெரியது என்று சொன்னால் இந்த கொள்ளளவிட விலையில் கொள்ளளவம் இந்த பரப்பு ஏ பெரிய தட்டா A1 இல்லை A2 சின்ன தட்டான்னு கேட்டால் இந்த A2ங்கிற சின்ன தட்டு. ஏன் இந்த A2ங்கிற தட்டிலிருந்து இப்போ உதாரணமாக தட்டை நோக்கியால தட்டிலிருந்து வெளியாகிற இந்த மின்புல கோடுகள் செங்குத்தாக போய் எல்லா A1 தட்டுக்களையும் அடையும். ஆனால் A1லேருந்து வெளியேற எல்லாம் போய் அடையுமா? இல்லை. அப்போ எங்களுக்கு கொள்ளளவிக்கு 2 தட்டுக்கள் கட்டாயம் தேவை. ஆக இதில் வந்துட்டு விலையுலாக எவ்வளவும் வந்துட்டு இந்த சின்ன A2ங்கிற பரப்புக்கு சமனான தட்டு தான் கொள்ளளவியாக தொழிற்படும். ஏனைய தட்டுக்கள் கொள்ளளவிகளாக தொழிற்படாது. இதே போல் இப்போ இந்த கேள்விக்கு பார்ப்போம். இதில் ஒரு தட்டு நிலையாக வைக்கப்பட்டிருக்குது. இதில் ஒமேகா வந்துட்டு 0, இது நிலையாக ஸ்டேபிளாக பண்ணிக்கு. இதுக்கு மேலால் நான் ரெட் கலரில் கீறேன். இது வந்துட்டு அசையக்கூடிய ஒரு தட்டு. சரி, இப்போ இந்த தட்டு இந்த நிலைமையில் இருக்கின்ற வைப்போம். அதாவது இப்போ பார்ப்போம், இந்த பாதியை வந்துட்டு இடைவட்டுமா? அதாவது இந்த 2 தட்டுக்களுக்கும் இடையில் நான் மேலுக்கு இருந்து நான் பார்க்கன். சரி, மேலுக்கு இருந்து பார்க்குற நேரம் இருக்கிற படம் தான் இது. ஆகவே இது விலகி காணப்படும், இது வந்துட்டு பக்கத்தில் காணப்படும். இது ரெண்டுமே ஒன்றை ஒன்று. அப்போ இந்த 2 தட்டுக்களுக்கும் இடையில் இருக்கிற கெப் வந்துட்டு இந்த 3D படத்தில் ஹாட்டுப்படி. இதில் ஹாட்டையில் நான் அந்த கெப்பை இதில் பாருங்கள் டிங்கிற இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இதை நான் படத்தில் உண்மையாக இதை படத்தில் கீறண்டா எப்படி கீறலாம்? இங்கால பக்கம் இருக்கி இந்த அச்சு பற்றி இந்த இது வந்துட்டு டி கெப்பில் இருக்கி, ஆனால் இங்கால சைடு காணப்படுது. இப்படி நான் கீறி காட்டுறேன்டா. அப்போ இது வந்துட்டு இடைப்பட்ட கெப் வந்துட்டு டிங்கிற கெப்லேக்கும். இப்போ இது ரெண்டுமே ஒன்றை ஒன்று மேலால் என்ன செய்யலை, மறுவலை. அதாவது மேலுக்கு விலையுலாக ஒன்றுக்கும் மேலே ஒன்று வரல, ஒன்றுக்கும் தள்ளி காணப்படுது. சரியா? இந்த சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். இப்போ இவருக்கு வந்துட்டு என்ன, ஒமேகாங்கிற ஒரு கோண வேகம் ஒன்று காணப்படுகிறது. ஒமேகாங்கிற மாறா கோண வேகமாகவே இது கான்ஸ்டன்ட், சீரானது. அப்படின்னு சொன்னால் இப்போ ஆரம்பத்தில் இந்த 0 இருக்கிற நிலைமையை கருதுவோம். அதாவது இந்த நிலைமையை 0 கருதினோம்டா இந்த சந்தர்ப்பத்தில் 2 கொள்ளளவிகளும் ஒன்றை ஒன்று மேற்பொருந்துதா? மேலுக்கால இல்லை. ஆகவே இது ரெண்டும் அடைக்கின்ற விலையில் பரப்பளவு ஒன்று வராது. ஆகவே 0 காணப்படும். ஆகவே எங்களுக்கு தெரியும் C = A எப்சிலான் நோட்டின் கீழ் டிங்கிற இந்த சமன்பாட்டில் எப்சிலான் நோட் எப்சிலான் ஆர் இங்கில் டிங்கிற இந்த சமன்பாட்டில் ஏ வந்துட்டு இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் 0. ஆகவே சி வந்துட்டு 0 ஆகும். ஆகவே 0லேருந்து கிராஃப் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்ப்போம், இது மாறா கோண வேகம் என்று சொன்னால் ஒவ்வொரு செகண்டுக்கும் கோண இடப்பெயர்ச்சி வந்துட்டு சர்வசமனாக நிகழும். ஆகவே மாறா கோண இடப்பெயர்ச்சி வந்துட்டு நகரும். அதானே மாறா கோண வேகத்தில் அர்த்தம். ஆகவே கோண இடப்பெயர்ச்சி தீட்டாங்கிறது என்ன,
உதாரணமாக இந்த மையத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட கோணம்ண்டா இந்த டீட்டா வந்துட்டு ஒவ்வொரு செகண்டுக்கும் மாறாது. இப்போ என்ன செய்ய போகுதுண்டா இந்த ரெட் கலர் மூடியானது மேற்பொருந்த போகுது. இது மேற்பொருந்த போது எப்படின்றா இப்போ இது டீட்டா கோணம் வந்துட்டு இடப்பெயர்ச்சி அடைஞ்சால் இங்கால இப்படி படத்தில் காட்டப்பட்ட மாதிரி வரப்போகுது. இப்போ அதுக்கடுத்த செகண்ட் அப்போ முதலாவது செகண்ட் வந்துட்டு டீட்டாங்கிற இடப்பெயர்ச்சிண்டா அதுக்கடுத்த செகண்ட் அடுத்த டீட்டாங்கிற இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஆகவே இப்போ என்ன செய்ய போகுது இது இந்த டீட்டா கோணமாக வந்துட்டு மேற்பொருந்த போகுது. இப்போ இது சுழல இப்படி ஒவ்வொரு டீட்டா வந்துட்டு என்ன செய்ய போகுது எட் பண்ணப்பட போகுது. இன்னும் சுழல டீட்டா இப்படி டீட்டா கோணம் மேற்பொருந்த இப்படி மேற்பொருந்த. அப்போ இதிலிருந்து எங்களுக்கு வழங்குது பாருங்க. அப்போ இது வந்துட்டு இந்த கோண வேகத்தோட அசைகிற நேரம் டீட்டாங்கிற கோணம் வந்துட்டு பரப்பு அது கூடிக்கொண்டே போகும். ஆகவே சிங்கிற கொள்ளளவு வந்துட்டு கூடிக்கொண்டே போகும். இந்த அதிகரிப்பானது எப்படி காணப்படும்டா சீரான அதிகரிப்பு இருக்குமே. சீரான வேகம் காரணமாக ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரே அளவு டீட்டா அதிகரிக்குது. ஆகவே இங்கே வந்துட்டு இந்த சி மாறலுக்கான கிராஃப் ஆரம்பத்தில் 0 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்டா இப்போ உதாரணமாக முதலாவது செகண்ட் டீட்டா பரப்பு வந்துட்டு டீட்டா கோணம் வந்துட்டு 5 பாகைண்டா ரெண்டாவது செகண்ட் எத்துனா அதே 5 பாகை. அப்போ மொத்தமாக 10 பாகை. ஆகவே முதல் செகண்ட் 5 அடுத்த செகண்ட் அடுத்த 5 அடுத்த செகண்ட் அடுத்த 5 இப்படி சீரான கோடாக வரும். அதுக்கு பின்னாலே எந்த அளவுக்கு எப்போ வரைக்கும் வரும் என்றால் இந்த முழு அரைவாசும் இந்த கீழுக்கு இருக்கிற இந்த நீல கலரில் வரைஞ்ச ஃபிக்ஸாக பொருத்தப்பட்ட அந்த தட்டின் அரைவாசியோட முழுவதுமாக மேற்பொருந்துற சந்தர்ப்பம் வரைக்கும் அதிகரித்து கொண்டே போகும். சீராக அதிகரிக்கும். ஆகவே இந்த டைமில் முழு பரப்பும் மருவி முழு பரப்புமே கொள்ளளவீட விலையுள் பலித பரப்பாக தொழிற்படும். அதுக்கு பின்னால் மீண்டும் இதில் ஒமேகா காரணமாக இது என்ன செய்யும் ஒவ்வொரு டீட்டா அதாவது ஒரு செகண்டுக்கு அந்த டீட்டா கோணம் மாறுபடாத விதத்தில் மாறாத டீட்டா கோணத்தில் வெளியிறங்க ஆரம்பிக்கும். ஆகவே வெளியிறங்க கூட்டால சி என்ன செய்யும் குறைவடையும். ஏன் விலையுள் பலித பரப்பு கொள்ளளவியாக தொழிற்படும் தட்டின் பலித பரப்பு குறைவடையும். அது சீராக குறைவடையும். ஆகவே கிராஃப் வந்துட்டு எங்களுக்கு எப்படி வரப்போதோ இப்படி முக்கோணமான கிராஃப் வரப்போகுது. ஏனென்றால் சீரான கிராஃப் இங்கே வளைந்த கிராஃப் வராது. ஆக 5வது ஆன்சர் தான் பொருத்தமானது. அடுத்த வினா 2013-49 PQRS என்னும் 4 சர்வசம செவ்வக உலோகத் தகடுகள் இரு அடுத்து வரும் தகடுகளுக்கிடையே உள்ள தூரம் D ஆக இருக்குமாறு ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தகட்டினதும் பரப்பளவு A ஆகும். ஒரு மெல்லிய உலோக கம்பியினால் QS ஆகிய இரு தகடுகளும் தொடுக்கப்பட்டிருப்பின். ஆகவே இந்த கம்பி தரப்பட்டு பாருங்க படத்தில் தொடுக்கப்பட்டிருப்பின் PR ஆகிய தகடுகளுக்கிடையே உள்ள கொள்ளளவம் யாது? இப்படியான கேள்விகள் வளமையாக இப்படியான கேள்விகள் செய்கிறதுக்கான இலகுவான முறையும் இருக்கி. முதல்ல நான் உங்களுக்கு இந்த படத்தை எப்படி விளங்குறத விளங்கப்படுத்துகிறேன். இது 2D. இதே வந்துட்டு அவங்க தந்திக்கிற முறை. இதை நாங்கள் எப்படி இதை குறியீடு மூலமாக எங்களுக்கு விளங்கின வடிவத்துக்கு மாத்திரங்கிறத நாங்கள் பார்க்கணும். சரி, இப்போ நான் பாருங்கள் இந்த தட்டுக்களை நான் கீறுறேன். 4 தட்டுக்களை கொண்டு இங்கே 3 கொள்ளளவங்கள் ஆக்கப்பட்டிக்கு. 4 தட்டுக்களும் PQRSங்கிற தட்டுக்கள். இதில் Rக்கு குறுக்கேயும் Pக்கு குறுக்கேயும் தான் முடிவிடம் காணப்படுது. S தள்ளி காணப்படுது. ஆனால் Qஐயும் Sஐயும் என்னஞ்சிக்காங்க கனெக்ட் பண்ணிக்காங்க. சரி, இப்போ நான் இந்த படத்தை எனக்கு விளங்குற அமைப்பில் மாற்றுறேன். இப்படியான கேள்விகள் வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இப்போ Qங்கிற தட்டை பாருங்கள். இது இந்த முதலாவது 2வது 3வது இந்த 3 கொள்ளளவிகள் காணப்படுது. 4 தட்டுக்கள் 4 தகடுகள் இருந்தால் 3 கொள்ளளவிகள் வரும். ஏன் n தகடுகளை கொண்டு எத்தனை கொள்ளளவிகள் ஆக்கிலும் n-1 கொள்ளளவிகள் ஆக்கிலும். சரி, இது ஏற்கனவே நாங்கள் கேள்வியில் பார்த்துக்கிறோம். ரைட், இப்போ பார்ப்போம். இந்த Qங்கிற தகட்டை பார்த்தீங்கன்னா அது முதலாவது கொள்ளளவிக்கும் 2வது கொள்ளளவிக்கும் பொதுவாக காணப்படுது. ஆகவே 2 சைடுக்குமே அந்த பக்கம் வரும். ஆக நாங்கள் இந்த Qங்கிறத நான் எங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி 2ஆக உடைக்கேன். அது Q தான், ஆனால் Qவை நான் 2 விதமாக உடைச்சி நடுவில் ஒரு கேபிளால் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ இது முழுதுமே Qண்டே செல்லலாம் நான். சரி, இப்போ பாருங்கள், நான் இந்த கனெக்ட் பண்ணுற இந்த கம்பியை இங்கிருந்து எடுத்துகிட்டு போய் இந்த எஸ்ஸுக்கு இப்படி கனெக்ட் பண்ணுறேன். இதே போல் நான் ஆறுங்கிறதும் பொதுவில் காணப்படுறது. ஆகவே நான் ஆறையும் என்ன செய்கிறேன் 2 கொள்ளளவிகளாக உடைச்சிட்டு அதை ஒரு கேபிளால் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த முடிவிடத்தை நான் இங்கேருந்து இந்த பொது இடத்துலேருந்து தொடுக்கேன். ஆக இதில் 3 கொள்ளளவிகளிக்கா
இது மூன்றாவது கொள்ளளவி, இது ரெண்டாவது கொள்ளளவி, இது முதலாவது கொள்ளளவி. சரி, இப்போ நான் இந்த அமைப்பை பாருங்கள். இதில் இந்த எஸ்ஸுங்கிற தட்டு, இதில் ஆறுங்கிற நான் ஆறு ரெண்டாக உடைச்சிக்கிறேன். ஆர் டேஸ், ஆர் டபுள் டேஸ். இந்த ஆர் டபுள் டேஸும் எஸ்ஸும் சேர்ந்து ஒரு கொள்ளளவி ஆக்கிச்சு தானே. இந்த மூன்றாவது கொள்ளளவியை நான் இங்கெல்லாம் நகர்த்தி கொண்டு போகிறேன். அதாவது இங்கிட்டு சைட்டு நகர்த்திட்டு போகிறேன். பாருங்கள், நகர்த்திட்டு போய் நான் எவ்வளத்தை வைக்கலுமா இல்லையா? எவ்வளத்தை வச்சேன்னால் இந்த எஸ் தகடு எவ்வளத்தை வரும், இந்த ஆர் டபுள் டேஸ் தகடு எவ்வளத்தை வரும். அப்போ நான் இதை அழிச்சிட்டு நான் அந்த கேபிளை நீட்டி என்ன செய்கிறேன், இங்கே கொண்டு போய் வைக்க. விளங்குதா? ஆக இது மூன்றாவது தகடு, மூன்றாவது கொள்ளளவி, இது ரெண்டாவது கொள்ளளவி. இப்போ எங்களுக்கு முடிவிடங்கள் அழகாக விளங்குது பாருங்கள். பிங்கிற முடிவிடம், ஆறுங்கிற முடிவிடம், இதுக்கு முதலாவதும் ரெண்டாவதும் தொடரில் இருக்கி, ரெண்டாவதுக்கு சமாந்தரமாக மூன்றாவது இருக்கு. படம் விளங்குதா? ஆகவே நான் இங்கே பிங்கிற முடிவிடத்துக்கு எழுதினா பாருங்கள், முதலாவது கொள்ளளவி இப்படி காணப்படும். இதில் கியூ, அதாவது பியும் கியூ. இரண்டாவது கொள்ளளவி பாருங்கள், கியூவும் இந்த கியூவை நான் ரெண்டாக பிரிக்கிற மற்ற துண்டும் 6. விளங்குதா? இதில் பாருங்கள், கியூவுக்கும் நான் அடுத்தது ஆறுக்கும் இடையில் ஒரு கொள்ளளவி. அது நான் என்ன எஸ்ஸுங்கிற தகடு, அடுத்தது என்ன இது ஆர், நான் ரெண்டாக பிரிக்க R1, இது R2, இந்த தகடு, இது ஆர் முடிவிடும். இப்போ விளங்குதா? 3 கொள்ளளவிகள் தரப்பட்டிருக்கு. ஆகவே இங்கே ஒவ்வொரு கொள்ளளவுகள் நான் சிசின்னு எடுத்தேன் என்றால் இதில் கொள்ளளவங்களை நான் எப்படி சொல்லலாம்? சி சமன் ஏ எப்சைலானோடின்கீழ் டி என்று சொல்லலாம். இப்போ நான் சீண்டு வச்சே நான் இதை சுருக்குவோம். இது ரெண்டுமே வந்துட்டு எப்படி சமாந்தரமாக இருக்கி. ஆகவே டிரெக்டாக கூட்டுறதுக்கு சமன். ஆகவே 2C என்று வரும். இந்த விளைவுலாக இப்போ எடுத்த 2Cயும் இந்த சியும் தொடர். ஆக 2Cயும் சியும் தொடர்ந்த அதர விலையில் 2C தர சியின் கீழ் 2C + C என்று வரும். ஆகவே 3C, CC வெட்டுப்பட 2C/3ங்கிறது தான் இதில் விலையில் கொள்ளளவம். ஆகவே இந்த சிக்கு பதிலாக நான் என்னத்தை போடலாம்? 2A எப்சைலானோடின்கீழ் 3 × D. ஆகவே தரப்பட்ட ஆன்சரில் ரெண்டாவது ஆன்சர் தான் சரியானது. சரி, இந்த படம் விளங்கிட்டா எப்படி நான் விளங்குறேன்? எங்களுக்கு விளங்காமல் தட்டுக்களை பொதுவில் இருக்கிற தட்டுக்கள் எல்லாம் நான் பிரித்து தனித்தனி கொள்ளளவங்களாக ஆக்கினேன்டா எங்களுக்கு கொள்ளளவங்களை தனித்தனியாக பார்க்குற நேரம் எங்களுக்கு ஈஸியாக அந்த கணக்கை செய்யக்கூடிய மாதிரியும். ஆகவே இப்படியான கேள்விகள் தந்தா எந்த தகடுகள் பொதுவாக காணப்படுதோ அந்த பொதுவான தகடுகளை நாங்கள் பிரித்து வேறாக வேறுபடுத்தி தனித்தனி கொள்ளளவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா எங்களுக்கு மிச்சம் இலகுவாக அந்த படத்தை எங்களுக்கு விரும்பின மாதிரி கீரையிலுமாக இருக்கும். 2015 9வது வினா, 0.9 சென்டிமீட்டர்னால் வேறாக்கப்படும் ஒவ்வொன்றும் பரப்பளவு ஏஐ கொண்ட 2 உலோக தகடுகளை பயன்படுத்தி வழி நிரப்பிய ஒரு ஃபெரட் சமாந்தர தகட்டு கொள்ளளவி செய்யப்பட்டிருப்பின் பரப்பளவு ஏ இன் பெருமானம் யாது? ஆக ஏ எப்சைலானோட் எப்சைலான் ஆரின் கீழ் டி சமன் கொள்ளளவம் சியை தரும். ஆக ஏ கேட்காங்க, ஏ இன்ட்டு இப்போ அங்கே டி என்ன செய்யும்? CD/எப்சைலான் நோட். இதில் வழி நிரப்பினதுங்கிறதால எப்சைலான் ஆரத்தின 1 ஆகிடும். ஆக சி வந்துட்டு ஒரு ஃபெரட் தர இடைப்பட்ட தூரம் 0.9 தர 10^2 நியம அலகுகளுக்கு மாற்றி தான் நாங்கள் போடணும். எப்சைலானோட் 9 தர 10^12. ஆக 0.1 சுருக்கினா இங்கே 10^10 மேலுக்கு 1. ஆகவே மேலுக்கு போனிக்கின்றா 1 தர 10^9 மீட்டர் வர்க்கம் என்று வரும். இதில் நாங்கள் 1000 தர 10^6 மீட்டர் வர்க்கம் எழுதலாம். நாங்கள் 10^6 வந்துட்டு அதாவது கிலோமீட்டர் வர்க்கம் என்று போட்டோம்டா எங்களுக்கு தெரியும் 10^6 மீட்டர் வர்க்கம் வந்துட்டு என்னதுக்கு சமன்? 1 கிலோமீட்டர் வர்க்கத்துக்கு சமன். ஆகவே நாங்கள் 10^6 மீட்டர் வர்க்கங்கிறத கிலோமீட்டர் வர்க்கம்னு மாற்றினோம்டா 1000 கிலோமீட்டர் வர்க்கம். ஆக 5வது ஆன்சர்